வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. நம்ம எல்லாருமே காந்தாரா படம் பார்த்திருப்போம். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து பேன் இண்டியா லெவல்ல கன்னடா சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போன ஒரு படமா இது இருந்தது அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட செகண்ட் பார்ட், அதாவது காந்தாரா சாப்டர் 1 அப்படின்ற சீக்வலை வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பல சம்பவங்களை வந்து இந்த மூவி டீம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா உயிரிழப்புகள், அதாவது இந்த காந்தாரா ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து பல பேர் இந்த மூவி டீம்ல இருந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், பல ஆக்சிடென்ட்ஸை வந்து இந்த ஒரு மூவி டீம் வந்து இப்ப வரைக்குமே நேத்தி கூட இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த காந்தாரா ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த 7 முக்கியமான சம்பவங்கள் என்ன, இதுக்கு பின்னாடிலாம் அந்த பஞ்சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தோட வேலைகள் இருக்கா, அந்த தெய்வத்தோட செயல் தான் இதுவா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுமே இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோஸ் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காந்தாரா படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். 2022ல ரிலீஸ் ஆகி கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டேனை வந்து கொடுத்தது இந்த ஒரு காந்தாரா படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த ரிஷப் ஷெட்டி தான் வந்து டிரெக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரு. அதனாலேயே வந்து இன்னும் பெரிய ரீச் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காந்தாரா படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நினச்சி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி பேன் இண்டியா லெவலில் நம்மளோட கன்னடா இண்டஸ்ட்ரியை இந்த படம் கொண்டு போகும் அப்படின்னு. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ரெஸ்பான்சஸ் இந்த காந்தாரா படத்துக்கு கிடைச்சதுனால தான் அடுத்து வந்து காந்தாரா சாப்டர் 1 அப்படின்ற ப்ரீக்வல், அதாவது காந்தாரா பார்ட் 1ல ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த காந்தாரா சாப்டர் 1ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை நம்ம எடுத்து முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப முனைப்பாகவும் இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ் டீம். அப்படி இருக்கும் போது மூவி டீம் சும்மா விடுவாங்களா? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம எடுத்து முடிக்கணும், நல்லபடியாக எடுத்து முடிக்கணும் அப்படின்னு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காந்தாரா பார்ட் 1 எடுக்கும் போது ரிஷப் ஷெட்டியே சொல்லியிருக்காரு, அந்த படம் எடுக்கும் போது இயற்கை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய சம்பவங்கள் வந்து இயற்கையே எங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம். ஆனா அப்படி இருந்த ஒரு நிலைமை இப்ப அப்படியே தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் வந்து இந்த மூவி டீம்ல இருந்து இறந்து போயிருக்காங்க. அதுல முதல்ல வந்து இறந்து போனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காந்தாரா படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்கக்கூடிய கபில் அப்படின்ற 32 வயது நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. அவரோட நேட்டிவ் அப்படின்றது கேரளா. அவர் ஷூட்டிங்காக கர்நாடகால உடுப்பில இருக்கக்கூடிய கொல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு வராரு. ஷூட்டிங் நடுவில் நம்மளுக்கு கேப்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி வந்தவர் குளிக்க போலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சௌபர்ணிகா ஆற்றுக்குள்ள போய் வந்து குளிக்க போறாரு. அப்ப மர்மமான முறையில அவர் இறந்துடுறாரு. அதாவது ஆத்துல மூழ்கி இறந்துடுறாரு. பட் ஸ்டில் குளிக்க போறாரு ஆத்துக்கு அப்படின்றப்ப அவர் கண்டிப்பா நீச்சல் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா வந்து எந்த இடத்துல வந்து சேஃபா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுதான் அங்க போயிருப்பாரு. அப்பயுமே அவர் வந்து எப்படி நீர்ல மூழ்கி இறந்தாரு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்து இருந்தது. இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. சரி, இதுதானா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து அதே காந்தாரா படத்துல வந்து மிக முக்கியமான ரோல்ல, அதாவது கேரக்டர்ல நடிக்கக்கூடிய ராகேஷ் பூஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய 34 வயசு நபர், இவர் காந்தாரா படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருமே வந்து கர்நாடகாவோட ஷூட்டிங்ல வந்து நடந்துட்டு டைம்ல அங்கதான் இருக்காரு, ஷூட்டிங்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. சரி, ஷூட்டிங்கோட கேப்ல வந்து உடுப்பில இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் மெகந்தி ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்க போறாரு. அவர் ஜாலியா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போறாரு. இதுவுமே வந்து படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா மாறி இருந்தது. என்னடா இது, தொடர்ந்து வந்து மூவி டீம்ல இருக்கக்கூடியவங்க இறந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்றது. ரிஷப் ஷெட்டியே வந்து பாத்தீங்கன்னா இவரோட மரணத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சு சில நோட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து இந்த படத்தோட டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நபருமே வந்து ஹார்ட் அட்டாக்கால இறந்து போறாரு. தொடர்ந்து 3 மரணங்களை வந்து இந்த மூவி டீம் சந்திச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அடுத்து இருக்கக்கூடிய 4வது சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க டைம்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஏத்திக்கிட்டு 20 பேர் இருக்காங்க ஒரு மினி பஸ்ல. ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிட்டர்ன் போயிட்டு இருக்க சமயத்துல அந்த மினி பஸ் அப்படியே கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல யாருமே வந்து இறந்து போகல அப்படின்னாலுமே நிறைய பேருக்கு நிறைய இன்ஜுரிஸ் வந்து ஆயிருந்தது. இதனால கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங் வந்து தடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது நடந்து கொஞ்ச நாள்லயே இந்த ஒரு படம் அப்படின்னாலே செட்
செட்டு போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி காந்தாரா மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கும்போது செட்டு போடாம எப்படி, அப்படிதான் வந்து காந்தாராவோட ஷூட்டிங்காக ஒரு பெரிய செட்டு போட்டு அங்க வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம். ஆனா அந்த செட்ல திடீர்னு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, ரொம்ப ஹார்ஷான கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா சஜந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலயுமே கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங் தடப்படுது. பொதுவா இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கிறப்ப செட் வந்து கொலாப்ஸ் ஆகுறது அப்படின்றதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ்னால நடக்கும், சில விஷயங்கள்னால நடக்கும். ஆனா இது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வந்து சதஞ்சு போச்சு அப்படின்றது இன்னுமே வந்து ஒரு பயத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து 3 பேர் இறந்திருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட், இப்போ இந்த செட்டு கொலாப்ஸ் ஆனது அப்படின்னு நிறைய சம்பவங்கள். இது மட்டுமானா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாங்க இல்லையா, அந்த காட்டுல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து இந்த மூவி டீம் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இவங்க மேல ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது ரூல்ஸ், அதாவது அந்த மலைப்பகுதியில கொண்டு போகக்கூடிய அளவை தாண்டி இவங்க அதிகமான வெடி பொருட்களை வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவங்க கிட்ட சண்டை போட்டு வனத்துறையினர் வந்து இதுக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. ஆனா மூவி டீம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நாங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்துல ஷூட்டிங் எடுக்கணும், எவ்வளவு நேரம் ஷூட்டிங் எடுக்கணும், எவ்வளவு பொருட்களை கொண்டு போகணும், எவ்வளவு நபர்கள் அங்க இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு வெடி பொருட்களையுமே அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டு போல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி, கடைசி சம்பவமா இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, இந்த எல்லாமே முடிஞ்சு இது இவ்வளவு பெரிய டாக், நிறைய பேர் வந்து இது பேச ஆரம்பிச்சாங்க. காந்தாரா படம் டீமுக்கு நிறைய உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு, அதை சுத்தி நிறைய பாதிப்புகள், விபத்துக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது. அப்படி பேசிட்டு இருந்த டைம்ல தான் இப்ப ரீசெண்டா அகைன் வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டை போட்டு அங்க வந்து ஷூட்டிங் நடக்கிறதுக்காக மூவி டீம் ஒரு 30 பேர் போயிருக்காங்க. அப்படின்ற போது அந்த படகுல அவங்க போகும்போது அந்த படகு அப்படியே கவிழ்ந்து அந்த ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தத்தளிக்கிற நிலைமை வந்திருக்கு. அதுல இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோவான ரிஷப் ஷெட்டியுமே இருந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் மெயின் ஹீரோ அப்படின்றப்ப அந்த ஷூட்டிங்காக போறப்ப அவருமே அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஆனா அவங்க விழுந்த இடம், அதாவது படகு விழுந்த இடம் ஆழம் கம்மியா இருக்க இடம் அப்படின்றனால எல்லாருமே வந்து நீந்தி கரைக்கு வந்து சேஃபா சேர்ந்துட்டாங்க. இந்த தடவை எந்த ஒரு உயிரிழப்புமே அங்க நேரல. அப்படின்னாலுமே என்னடா இது தொடர்ந்து இவ்வளோ சம்பவங்களா? இதுக்கு பின்னாடி வந்து அந்த படத்துல காந்தாரா படம் பார்த்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வரக்கூடிய பஞ்சுரி தெய்வம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய வனத்தையும் வன மக்களையும் காக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றப்ப, அவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றப்ப பஞ்சுரி தெய்வம் வந்து அந்த ஒரு பர்சனுக்கு வந்து திடீர் மரணம் ஏற்படும் அப்படின்றதுதான் அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான விஷயமா இருக்கும். அப்படிதான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இவங்க பார்ட் 1 எடுக்கும் போது இயற்கையை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து வந்து இந்த பட டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே உயிரிழந்துகிட்டு இருக்காங்களே, நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கே, இந்த படத்தை எடுக்க கூடாது அப்படின்றத வந்து இது சிக்னிஃபைஸ் பண்ணுதா, அதை தான் இண்டிகேட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்க சமயத்துல அந்த பஞ்சோரி தெய்வம் வந்து உயிர் பலி வாங்குது அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. பொதுவா இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப நிறைய பட டீம் எல்லாருமே ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைல சில விஷயங்களை வந்து தவிர்க்கதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது தமிழ் சினிமால, அதாவது சினிமால நடக்கக்கூடிய முதல் விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாலையுமே இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்றப்ப ப்ராப்பரா அதுக்காக வந்து விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், சுத்தமா இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சிவகுமார் இருக்கார்ல, அவர் நடிச்ச பத்ரகாளி அப்படின்ற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அது சாமியோட பேரா வந்து வெளியா இருந்தது. அந்த காளி அப்படின்ற ஒரு பேர் இருக்கனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த படத்தோட ஷூட்டிங் அப்ப அந்த படத்தோட ஹீரோயின் வந்து மர்மமான முறையில இறந்து போறாங்க. சோ அப்பயே வந்து என்ன நடக்குது, என்னடா இது பத்ரகாளின்னு பேர் வச்சிருக்காங்க, இந்த படத்தோட ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படின்றனால இந்த காளி அப்படின்ற பேருக்கு பின்னாடி வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம இனிமேல் வந்து தமிழ் சினிமால எந்த படங்களுக்கும் காளி அப்படின்ற பேரை வைக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமான நம்ம ரஜினி சார் வந்து காளி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அவருமே அந்த படத்துக்கு காளின்னு பேர் வச்சிருப்பாரு. பட் ஸ்டில் அந்த படத்துலயுமே வந்து கிட்டத்தட்ட 20 குதிரைகளுக்கு மேல இறந்து போயிருந்தது அப்படின்றனால அதுக்கப்புறம் காளி அப்படின்ற ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருமே அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கபாலி படத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காளி அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ரஜினி சார் வந்து இல்ல, நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, அந்த காளி பேர் வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம விஜய் ஆண்டனி சாரோட படமே வந்து காளி
அப்படின்ற மாதிரிலாம் ரிலீஸ் ஆகி ஆனால் அது பெருசா அந்த அளவுக்கு ஓடல. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்ட்ஸ், அதாவது தெய்வங்கள் சார்ந்த படங்கள் எடுக்கும் போது நிறைய சென்டிமெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது உண்மைதான். அதே மாதிரி இந்த காந்தாரா படத்துக்கு பின்னாடியும் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த காந்தாரா டீம் வந்து இந்த மாதிரி விரதங்களை வந்து ப்ராப்பரா எடுத்தாங்களா, இல்ல சில விஷயங்களை அவங்க வந்து ப்ராப்பரா பண்ணாங்களா அப்படின்னு அவங்க கேட்டாலுமே இதெல்லாம் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபா இருந்தாலுமே இதுவுமே ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கருத்துக்களா இருக்கு. அதுவும் இல்லாம துளுநாடு இஸ் லேண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த துளுநாடு அப்படின்றது மர்மங்கள் நிறைந்த இடம் அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஸோ இந்த சம்பவங்களுக்கு பின்னாடியும் இந்த காந்தாரா படம் வந்து அந்த ஒரு இடத்துல ஷூட் பண்றாங்க அப்படின்றப்ப இதுக்கு பின்னாடியும் நிறைய மர்மங்கள் இருக்கா அப்படின்றதுமே நிறைய பேரோட கேள்விகளா இருக்கு. இந்த மர்மங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா? காந்தாரா டீம் இதுக்கப்புறம் அது சேஃபா இந்த படத்தை எடுத்து அவங்களால ரிலீஸ் பண்ணிட முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்க வச்சிருக்கு. இதுக்கப்புறமாவது இந்த டீம்ல இருந்து யாருக்கும் உயிர் பலி அப்படின்றது வந்து ஏற்படக்கூடாது அப்படின்றது தான் சேஃபா அவங்க பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த பஞ்சோரிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தோட பழிவாங்கல் தானா இது, அதாவது உயிர் பலிகள் தானா இது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் ஆகி ஒரு பெரிய கேள்விகளா வந்து நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரியா வந்து உருவாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Divya.